அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி அடை பண்ணலாங்கிறத. அடை பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இது தோலை கட் பண்ணிவிட்டு கிரேட்டர் வச்சு சீவி எடுத்துடலாம். கிழங்கை 2ஆக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி தோலை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கிரேட்டர் வச்சு கிழங்கை துருவி எடுத்துக்கிறலாம். இப்போ துருவி எடுத்துக்கிறேன். மரவள்ளி கிழங்கு துருவி எடுத்தாச்சு. இதை 2 பிரிவாக பிரித்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாதி கிழங்க மிக்சியில் சேர்த்துட்டேன். கிழங்கோட 5 வத்தல் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கணும். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அரைச்ச மரவள்ளி கிழங்க ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இது இருக்கட்டும். மீதி உள்ள கிழங்கையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த கிழங்கை அரைக்கும் போது 1 ஸ்பூன் ஜீரகமும் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கிடுவோம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதில் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதையும் பவுலில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை அலம்பி ஊற்றிடலாம். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை அலம்பியிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 1 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை இருந்தால் சேர்த்துக்கிறேங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக மல்லித்தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிடுவோம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்றேன். 3 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். தோலோடு இடித்து எடுத்துட்டேன். இதையும் அதோடு சேர்த்துடலாம். வெள்ளைப்பூடு சேர்த்தாச்சு. இப்போ கையை வச்சு நல்லா மசிச்சு பிசைஞ்சு எடுத்துருவோம். கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம அடை சுட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு தவா வச்சாச்சு. தவா சூடேறிடுச்சு. இப்போ நெய் தடவிக்கிடலாம். நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கிறங்க. நெய் தடவியாச்சு. இப்போ கலந்து வச்ச மாவுலேருந்து ஒரு ஆப்ப மாவு எடுத்திருக்கேன். அதை தவாவில் வச்சாச்சு. லைட்டாக கையில் தண்ணி தொட்டுட்டு லைட்டாக அழுத்தினா போதும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடலாம். அழுத்தி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கலாம். ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறணும். ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டியாச்சு. இப்போ வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிடலாம்.
பிரட்டி போட்டுருவோம். பிரட்டியாச்சு. இந்த பக்கம் நல்லா வேகட்டும். பிரட்டியாச்சு. இந்த பக்கம் நல்லா வேகட்டும். ரெண்டு பக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடுறேன். மீதமுள்ள மாவையும் இதே மாதிரி தட்டி பொரித்து எடுத்துடலாம். மரவள்ளிக்கிழங்கு அடை ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்த இந்த 1/2 கிலோ கிழங்குக்கு 6 அடை வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.